ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கேன் ஸ்கர்ட் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து அம்பர்லா டைப்பில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து 2.5 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது 2.5 மீட்ரு வந்து லைனிங் வந்து தேவை. நீங்கள் லைனிங் வந்து 2.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஒயிட் கலரில் நம்ம லைனிங் வாங்கிக்கணும். இதுவே நீங்கள் பிளாக்கில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. சாண்டில் கலர்னால் சாண்டில் கலர், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கரெக்ட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேன் வந்து நான் 5 மீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பெல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய லைனிங்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்கர்ட்டுக்காக கட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்படி வந்து கிளாத்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே இருக்கட்டும். அதை நீங்கள் வேறு எந்த ஆல்ட்ரும் பண்ண தேவையில்லை. நீட்டாக மட்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்து மடிச்சுட்டு மீதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட் பெல்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பெல்ட் வந்து நான் 2.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 2.5 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வேஸ்ட் பெல்ட்டை வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து எத்தனை பீஸ் போடுறோமோ, அதாவது நம்ம ஃபோர் ஃபோல்டு வந்து பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைடில் வந்து இருக்கக்கூடியது 2 பீஸ் வந்துடும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து 4 பீஸ் இருக்கும். அதாவது இந்த சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கனால 2 பீஸ் இருக்கும், அண்ட் அந்த சைடு ஓப்பனில் இருக்கனால 4 பீஸ் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 8 பீஸ் வந்து உங்களுக்கு கணக்கு. அப்போது நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டோட 8 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே மேலேருந்து ஹிப் மெஷர்மெண்ட்டும் கீழே அந்த கார்னரில் இருந்து ஹிப் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஓப்பன் பீஸில் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வந்து இருக்கும். 4 பீஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அண்ட் ஃபோல்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் வந்து இருக்கும். அதாவது ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது 2 பீஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சென்டரில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த செப்பரேட்டாக இருக்கக்கூடிய, அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய பீசஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு, அதாவது ஃபோல்டிங் பீஸுக்கும் 2 சைடு வந்து நம்ம கொடுத்து தைச்சிக்கணும். இப்போது கீழே வந்து உங்களுக்கு கீழே வந்து தொங்கின மாதிரி இருந்துடும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால. ஸோ அதை மட்டும் லைட்டாக வந்து ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம அம்பர்லாக்கு வந்து சென்டர் வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டரில் ஃபோல்டிங் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 செப்பரேட் பீசஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். மேலே வந்து வேஸ்ட் பெல்ட்டும் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து 2யும் எப்பவும் போல் ஒட்டுக்கா அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது கேன் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கேனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அம்பர்லா கட்டுக்கு வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் டைரக்ட் ஹிப் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கீழே எவ்வளோ இன்ச் வந்து இறக்கி நம்ம வந்து இந்த கேன் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அதாவது ஃபுல் ஹைட்டில் இருந்து ஒரு 10 இன்ச் அல்லது 11 இன்ச் வந்து குறைச்சிக்கிட்டு அதிலேருந்து நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க.
அப்போது நீங்கள் லைனிங் வந்து கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஜாயிண்ட்டில் என்னென்னலாம் ஜாயிண்ட் போடணுமோ அதெல்லாம் ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 இன்ச்சஸ் வந்து இறக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேனை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதில் வந்து எலாஸ்டிக்கும் வச்சுருக்கோம், ப்ளஸ் இந்த மாதிரி ரோப்பும் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் போட்டும் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரோப்பு கூட வச்சு கட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ரோப் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் அந்த 10 இன்ச்சஸ் வந்து நான் எதுக்கு கம்மி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கேனை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கேன் வந்து கட் பண்ணணும். அதுவும் நீங்கள் கேனை வந்து எத்தனையோ ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேனோட அந்த மெஷர்மெண்ட் வந்து தெரிஞ்சிடும். அதிலிருந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லைனிங் கிளாத்துக்கும் இந்த கேனுக்கும் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி மெத்தடு தான். ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எலாஸ்டிக்கும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி ரோப்பும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல வந்து சும்மா நம்ம ரஃபாக ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கோம். மேபி நம்ம எலாஸ்டிக் வேண்டான்னா அந்த ஸ்டிச்சை பிரிச்சுட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக இன்ஸ்கர்ட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிளாக் கலரில் ஃப்ளீட் வச்ச மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அம்பர்லா வேண்டாம் எனக்கு ஃப்ளீட்டடில் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் அதை கொடுத்துட்றேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ரோப் மட்டும் வித்தவுட் எலாஸ்டிக் வித் ரோப் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அண்ட் அதுவும் வந்து ரொம்பவே சிம்பிள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் வந்து நம்ம அம்பர்லா கட் போட்டிருப்போம் அண்ட் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதை வந்து நீங்கள் போட்டு உங்களுடைய எந்த ஸ்கர்ட் வந்து போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டோட லுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே போல் லாங் ஃப்ராக்குக்கும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதோட லுக் வந்து நல்லா உங்களுக்கு செமையாக இருக்கும். அதாவது நார்மலாக போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கர்ட் போடுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதாவது கேன் ஸ்கர்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.